வங்கக்கடலில் 12 மணி நேரத்தில் புயல் உருவாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் இது புயலாக வலுப்பெற கூடும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றி தொடர்ந்து பேசலாம். வங்கக்கடலில் 12 மணி நேரத்தில் புயல் உருவாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக உருவாகக்கூடும் எனவும், வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக உருவாகக்கூடும் எனவும், புயலாக வலுப்பெறாது என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் இயற்கையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற இருக்கிறது. புயலாக வலுப்பெறாது என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் இயற்கையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை பிற்பகல் வட தமிழ்நாடு புதுச்சேரி இடையே புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். விவரங்கள். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் புயலாக வலுப்பெற இருப்பதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நேற்று முன்தினமே புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக புயலாக வலுப்பெறுவதில் தாமதம் ஏற்பட்டிருந்த சூழலில் நேற்று மாலை புயலாக வலுப்பெறாது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கக்கூடும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழல்தான் தற்போது மீண்டும் அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இன்று மீண்டும் புயலாக வலுப்பெறக்கூடும் என்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை பிற்பகல் வாக்கில் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே புயலாகவே கரையை கடக்கக்கூடும் எனவும், கரையை கடக்கும் நேரத்தில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும் என்ற ஒரு தகவலை தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவானதிலிருந்தே வானிலை ஆர்வலர்களுக்கு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதன் நகரும் பாதை, அதன் தீவிர தன்மை ஆகியவற்றை கணிப்பதில் சவாலாகவே இருந்து வருகிறது. ஸ்ரீதர், நேற்று வானிலை ஆய்வு மையம் புயலாக வலுப்பெறாது என்று சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது புயலாகவே கரையை கடக்கும் சொல்லியிருக்காங்க. புயல் கரையை கடக்கும் போது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும்? அது பற்றி இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்கு? நிச்சயமாக புயலாக கரையை கடக்க உள்ளதால் இந்த காற்றின் வேகம் என்பது 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்ற ஒரு தகவலை தெரிவித்துள்ளது. முன்னதாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என அறிவித்திருந்தார்கள். அதற்கடுத்ததாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் இது புயலாக வலுப்பெற உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நாளை வரை இது புயலாகவே நீடித்து கரையை கடக்கும் சமயத்தில் புயலாகவே கரையை கடக்கும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்துள்ளார்கள். இன்று அடுத்த 12 மணி நேரத்தில் இது புயலாக வலுப்பெற உள்ளது. புயலாக வலுப்பெற்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை நெருங்கி வரும். அதனைத் தொடர்ந்து நாளை பிற்பகல் வாக்கில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்கும். காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே நாளை பிற்பகல் வாக்கில் இந்த புயலானது கரையை கடக்கக்கூடும். கரையை கடக்கும் நேரத்தில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், சூறைக்காற்று அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்ற ஒரு தகவலையும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. எனினும் தொடர்ச்சியாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை, அதனுடைய நகரும் பாதை, அது தீவிரமடையும் தன்மை என்பதை கூர்ந்து கவனித்து வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீதர், காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையேதான் புயல் கரையை கடக்க இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த இடங்கள்ல அந்த பகுதிகளில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவானது இருக்கும்? அது பற்றி ஏதாவது இந்திய வானிலை ஆய்வு முன்கூட்டியே கணிச்சிருக்கா? நிச்சயமாக இந்த புயலானது தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்கி வரக்கூடிய சூழலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் 2 நாட்கள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை இந்த புயலானது தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்கி வரும் சமயத்தில் வட கடலோரத்தில் சென்னையிலிருந்து அமைந்திருக்கக்கூடிய வட கடலோர மாவட்டங்களில் 21 சென்டிமீட்டருக்கும் அதிக அளவு
ஸ்ரீதர், தொடர்ந்து பேசலாம். இது பற்றி கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஸ்ரீகாந்த். புயலாக வலுப்பெறாது என நேற்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில் கரையை கடக்கும் பொழுது இது புயலாகவே இருக்கும் என சொல்லியிருக்காங்க. இயற்கையில் திடீர் மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? இல்ல, ஆக்சுவலா நேற்று இலங்கைக்கு அருகே இருக்கும்போது அது வலுப்பெறாத சூழல் இருந்துச்சு. இப்போ நேற்று சாயங்காலத்துல இருந்து இரவு முழுக்க வடகிழக்கு திசையில நகர்ந்து இப்போ கடற்பரப்புல அது இருக்கிறதுனால மீண்டும் வலுப்பெறுவதற்கான சாதகமான சூழல் அதுக்கு உருவாயிருக்கு. அதுதான் நம்ம நேற்று இரவுல இருந்து பார்த்திருக்கோம். இப்போ இன்று காலை கூட நல்லா வலுப்பெறும் சூழல்ல தான் இருக்கிறதுனால இந்திய வானிலை அடுத்த ஒரு 3 மணி நேரத்துல புயலாக உருவாகக்கூடும் அறிவிச்சிருக்காங்க. கடந்த 2 நாட்களாகவே ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் தமிழகம் முழுவதும் சில மாவட்டங்களை விடுத்திருந்தாங்க. ஆனா மழை எதிர்பார்த்த அளவு பெய்யல. குளிர்ந்த காற்று மட்டும்தான் வீசிச்சு. என்ன காரணமா இருக்கும் இது? இல்ல, ஆக்சுவலா இது இலங்கைக்கு கடற்பரப்பு அந்த பக்கம் இருந்து பிளஸ் இன்னும் கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்ந்ததுனால மழை மேகங்கள் தமிழகத்திற்கு வரவே இல்லை. மேலும் நான் சொன்ன மாதிரி அது வலு இழந்த ஒரு நிலையில இருந்துச்சு. தற்போது காற்றின் திசை நிலப்பரப்பிலிருந்து கடல் பரப்புக்கு, அதாவது அந்த புயலின் மையப்பகுதி நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால ஒரு குளிர்ந்த காற்று நமக்கு அடிக்குது. இன்னும் சற்று நேரத்துல அது புயலா மாறினதுக்கு அப்புறம் வடமேற்கு திசையில நகரும். அப்ப நமக்கு மழை மேகங்கள் இன்று மதியம் முதல் உருவாகக்கூடும். அப்ப மழை வர ஆரம்பிச்சு. ஸ்ரீகாந்த், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. வங்கக்கடலில் அடுத்த 3 மணி நேரத்தில் புயல் உருவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. புயலாக வலுப்பெறாது என நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இயற்கையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது. நாளை பிற்பகல் மாமல்லபுரம், காரைக்கால் இடையே புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வலுவிழந்து கரையை கடக்கும் என ஏற்கனவே கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது புயலாகவே கரையை கடக்கும் எனவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையேதான் இந்த புயல் கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசும் எனவும் தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.